வணக்கம் நண்பர்களே, இளமை திரும்புதே சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். தேங்காய் மரத்தை நம்ம முன்னோர்கள் கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேங்காய் மரத்துல தேங்காய் மட்டும் இல்லாம அதோட தண்ணீர், ஓடு, இலை, நார் போன்ற அனைத்து பகுதிகளும் பயன்படுது. நம்ம பாட்டி அம்மா காலத்துல தேங்காய் எண்ணெய் தலைமுடிக்கு மட்டும் இல்லாம நம்ம சருமத்துக்கு, குதிக்காலுக்கு, குழந்தைகளின் மசாஜுக்கு, சமையல் என பல விதங்களில் பயன்படுத்தினாங்க. தாய்ப்பால்ல மட்டும் இருக்கிற முக்கியமான ஃபேட்டி ஆசிட் அதாங்க லாரிக் ஆசிட். அது தாய்ப்பால் தவிர தேங்காய் எண்ணெயில மட்டும்தான் அதிகமா இருக்கு. அதனால தேங்காய் பாலையும் தேங்காய் எண்ணெயையும் தாய்ப்பாலுக்கு நிகரா சொல்றாங்க. நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் மட்டும் தான் தேங்காயை பயன்படுத்துறோம். வேற எந்த உயிர்களும் தேங்காயை பயன்படுத்துறது கிடையாது. இவ்வளோ அற்புதமான பாரம்பரியம் இருப்பதால இந்த தேங்காயை எல்லா நேரத்திலும் பாதுகாப்பானதுன்னு சொல்ல முடியாது. நல்ல பொருளா இருந்தாலும் சரியான இடத்துல சரியான அளவுல பயன்படுத்தினால் மட்டும்தான் நன்மை. இன்று இந்த வீடியோல தேங்காய் எண்ணெயின் 5 உண்மையான பயன்பாடுகள், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், யார் யார் கவனமா இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக பார்க்கலாம். முதல் பயன்பாடு, தலைமுடியின் சேதத்தை குறைக்க உதவும். பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டுல தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ப்பது பழக்கம். தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்த்தால் உடம்புக்கு குளிர்ச்சி தரும் அப்படிங்கறதால நம்ம தேங்காய் எண்ணெயை தினமும் தலைக்கு தேய்ப்போம். ஆனா தேங்காய் எண்ணெய் தேய்த்தால் மட்டும்தான் முடி வளரும் அப்படிங்கிறது உண்மையா? இத ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா? அதுக்கு நாம இப்போ கொண்டக்கடலை எடுத்துக்கிறோம். கொண்டக்கடலையை ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கொண்டக்கடலையும் நம்ம முடியும் புரோட்டீன்ஸால, அதாவது புரதத்தால ஆனது. கொண்டக்கடலையும் ஒரு விதமான புரோட்டீன்ஸால ஆயிருக்கு. அதே போல தலைமுடியும் கெரட்டின் அப்படிங்கிற புரோட்டீன்ஸால ஆயிருக்கு. நாம இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா, கொண்டக்கடலைய ஒரு பத்தை எடுத்துட்டு அது மேல தேங்காய் எண்ணெயை பூசிக்கிறோம். அதை ஒரு கிளாஸ் டம்ளர்ல போடுறோம். அதுக்குள்ள கொஞ்சமா தண்ணி ஊத்துறோம், அந்த கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு. அடுத்து இன்னொரு கிளாஸ் டம்ளர் எடுத்துட்டு அதுக்குள்ள தண்ணி ஊத்திட்டு அதுக்குள்ள எண்ணெய் தேய்க்காத வெறும் கொண்டக்கடலையை மட்டும் தான் போடுறோம். ஒரு 5 hours வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் பூசப்பட்ட அந்த கொண்டக்கடலை ஊறுவது கம்மியா இருக்கும். ஆனா தேங்காய் எண்ணெய் பூசப்படாத கொண்டக்கடலை நல்லா உப்பி இருக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் அந்த கொண்டக்கடலை மேல படிஞ்சு அதுக்குள்ள அந்த நீரோட ஈரப்பதம் உள்ள போக விடாம தடுத்துருச்சு. உள்ள இருக்கிற ஃபைபரையும் புரோட்டீன்ஸையும் பாதுகாத்திருக்கு. ஆனா தேங்காய் எண்ணெய் பூசப்படாத கொண்டக்கடலைக்குள்ள ஈரப்பதம் ஊடுருவி அது உப்பி இருக்கு. இதே போலதாங்க நம்ம தலைக்கு தேங்காய் எண்ணெய் தடவரப்ப நம்ம கூந்தல்ல இருக்கிற புரோட்டீன்ஸ் வெளியே சேதமடையாம வெளிப்புற மாசோ இல்ல வெளிப்புற ஈரப்பதமோ உள்ள தாக்காம பாதுகாக்கும். அதனால முடி வெடிக்காம நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய்னால முடி வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கிற முடியை பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும். ஆனா கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சோம் அப்படின்னா முடி வளரும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. ஆனா இருக்கிற முடியை காப்பாத்திக்க நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வாரத்துல அட்லீஸ்ட் 3 தடவையாவது கண்டிப்பா தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. சரிங்க, தேங்காய் எண்ணெயை எப்படி பயன்படுத்துவது? கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்து உங்க உள்ளங்கையில ஊத்திக்கோங்க. அதை உங்க தலைமுடியிலையும் உங்க ஸ்கால்ப்லையும் நல்லா போட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தேய்த்தா ஒரு மாதிரி ஆயிலி ஃபேஸ் ஃபீலிங் வருது, இல்லை டே ஃபுல்லாக ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஷாம்பு போட்டு குளிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2-3 முறையாவது தேங்காய் எண்ணெயை போட்டால் நல்லது. எண்ணெய் அதிகமாக ஊற்றி பல மணி நேரம் வைத்திருப்பதால் முடி வேகமாக வளரும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. உங்கள் தலையில் பொடுகு, அரிப்பு அல்லது இன்ஃபெக்ஷன் இருந்தால் தேங்காய் எண்ணெய் மட்டும் போதுமான சிகிச்சை இல்லை. தோல் டாக்டரை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அடுத்த பயன்பாடு 2, வறண்ட சருமத்துக்கு ஈரப்பதம் தரும். உங்கள் கை, முழங்கால், முழங்கை, கால்கள் அல்லது குதிங்கால் தொடர்ந்து வறட்சியாக இருக்குதா? அப்போ தேங்காய் எண்ணெய் சருமத்தின் மேல் ஒரு பாதுகாப்பு அடுக்கு போல இருந்து ஈரப்பதம் வெளியேறாமல் இருக்க உதவும். சரி, எப்படி பயன்படுத்துவது? நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா சருமம் கொஞ்சம் ஈரமா இருக்கும். அப்ப கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்து உங்க உள்ளங்கையில ஊத்தி தோல் எங்கெல்லாம் வறண்டிருக்கோ அங்கெல்லாம் லைட்டா தடவி விட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் மாய்ஸ்சரைசரா இருக்கும். ஆனா முகத்துல எண்ணெய் தடவும் போது கவனமா இருங்க. முகப்பரு வரக்கூடிய சருமம் உள்ளவர்களுக்கு எந்த எண்ணெயும் பொருந்தாம கூட இருக்கலாம். முதல்ல கையில கொஞ்சமா தேய்ச்சு செக் பண்ணி பாருங்க. அரிப்பு,
சிவப்பு, எரிச்சல் ஏற்பட்டால் பயன்படுத்த வேண்டாம். அடுத்தது 3வது பயன், வறண்ட உதடு மற்றும் வெடித்த குதிகாலுக்கு உதவும். உதடுகள் வறண்டு வெடிக்குதா, குதிகால்ல பிளவுகள் இருக்கா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்து உங்களோட உதடுகள்லையும் குதிகால்களையும் தடவிக்கலாம். இது ஒரு மாய்ஸ்சரைசர் போல செயல்பட்டு வறட்சியை தற்காலிகமா குறைக்க உதவும். ஆனா ஆழமான குதிகால் பிளவு, ரத்தம் வருது, இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்ல டயபெட்டிஸ் இருந்தா நீங்க வீட்டு சிகிச்சையை மட்டும் நம்ப வேண்டாம். கண்டிப்பா டாக்டரை பார்த்துக்கோங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட் கண்டிப்பா காலில் வரும் எந்த பிளவு இல்லை புண்கள் வந்தாலும் அதை அலட்சியம் பண்ணாமல் நீங்கள் மருத்துவரை அணுகிறது நல்லது. மேலும் உதடுகளில் அடிக்கடி வெடிப்பு ஏற்பட்டால் காரணம் வெறும் வறட்சி மட்டும் இல்லாமல் அலர்ஜி, டீஹைட்ரேஷன் அல்லது வேறு உடல் நல பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த பயன்பாடு 4வது, ஆயில் புல்லிங். தேங்காய் எண்ணெயை வாயில் வைத்து கொப்பளிப்பதை ஆயில் புல்லிங்னு சொல்லுவாங்க. சில ஆய்வுகள் பிளாக் அல்லது வாயில உள்ள சில பாக்டீரியாக்களை நீங்க ஆயில் புல்லிங் பண்றப்ப குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது பல் துளக்குறதுக்கும் ஃபிளாஸ் செய்வதற்கும் மாற்று கிடையாது. ஆயில் புல்லிங் பண்ணாலும் நீங்க பிரஷ் பண்ணிக்கிறது உங்க பற்களுக்கு நல்லது. சரி, ஆயில் புல்லிங் எப்படி பண்ணலாம்? 1 டீஸ்பூன் அளவு மட்டுமே தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதை வாய்க்குள்ள ஊற்றி காலையில தூங்கி எழுந்த உடனே ஆயில் புல்லிங் ஒரு 5 நிமிடம் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நல்லா 5 நிமிடங்கள் நல்லா அந்த எண்ணெயை வாயில கொப்பளிச்சுட்டு அதை கொஞ்சம் கூட முழுங்காம துப்பிருங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல நீங்க பல் துலக்கிக்கலாம். அடுத்த பயன்பாடு 5, சமையலில் பயன்படுத்தலாம், ஆனால் கண்டிப்பாக அளவோடு. எந்த எண்ணெயா இருந்தாலும் அளவோடு பயன்படுத்தினா மட்டும்தான் உடம்புக்கு நல்லது. பொதுவாகவே ஒரே எண்ணெயை நீங்க தொடர்ந்து யூஸ் பண்றது நல்லது கிடையாது. 1 மாதம் ஒரு எண்ணெய், இல்ல 3 மாதம் ஒரு எண்ணெய், 3 மாதம் கழித்து வேற எண்ணெய் மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் உணவுக்கு தனிப்பட்ட மணமும் சுவையும் தரும். அதனால சில சமையல் வகைகள்ல இதை பயன்படுத்துவாங்க. தேங்காய் எண்ணெய் இயற்கையானது அப்படிங்கிறதுனால நீங்க எவ்வளவு வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. நிறைய பேர் தினமும் ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் குடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாதுங்க. சமையல்ல பயன்படுத்தினாவே போதும். தேங்காய் எண்ணெயை சமையலில் எப்படி பயன்படுத்துறது? சிறிய அளவில் பயன்படுத்துங்க. தினமும் பல கரண்டிகளை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். டீப் ஃப்ரையிங்க்கு தொடர்ந்து யூஸ் பண்ண வேண்டாம். அதிகமான கொலஸ்ட்ரால், இதய நோய் அல்லது டயபெட்டிஸ் இருந்தாலும் மருத்துவரை ஆலோசிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் மருந்து என்று நினைக்காமல் உணவில் ஒரு பகுதியாக மட்டும் பாருங்க. ஒரு பொருள் இயற்கையானது என்பதற்காக அதை அளவில்லாம பயன்படுத்துவது பாதுகாப்பானது கிடையாதுங்க. சரி, இந்த தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்றப்ப யார் யார் கவனமா இருக்கணும்? நண்பர்களே, தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தும் முன் இந்த விஷயங்களை கண்டிப்பா கவனிச்சுக்கோங்க. முகப்பரு அதிகமாக வரும் சருமமா இருந்தால் முகத்தில் அதிகமா பயன்படுத்த வேண்டாம். அலர்ஜி, அரிப்பு அல்லது சிவப்பான தோல் ஏற்பட்டால் உடனே தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவதை நிறுத்துங்கள். பொடுகு, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்தால் மருத்துவரை அணுகுங்கள். அதிகமான கொலஸ்ட்ரால் அல்லது இதய நோய் இருந்தால் உணவில் தேங்காய் எண்ணெயின் அளவை குறைத்து யூஸ் பண்ண வேண்டும். பல்வலி அல்லது ஈறுகளில் அதிகமாக ரத்தம் வழிந்தால் ஆயில் புல்லிங் மட்டும் செய்யாமல் டென்டிஸ்டை பார்ப்பது நல்லது. தேங்காய் எண்ணெய் ஒரு நல்ல இயற்கையான பொருள், ஆனால் அது எல்லா நோய்களுக்கும் மருந்து அல்ல. மற்ற எண்ணெய்களில் இல்லாத 3 முக்கியமான பொருட்கள் தேங்காய் எண்ணெயில் இருக்கிறது. அவை என்னவென்றால் கேப்ரிக் ஆசிட், கேப்ரிலிக் ஆசிட், லாரிக் ஆசிட். இதுல முக்கியமானது லாரிக் ஆசிட். இது உடம்புக்குள் போய் மோனோலாரிக் அப்படிங்கிற காம்பவுண்டா மாறுது. அந்த மோனோலாரிக் காம்பவுண்ட் தாய்ப்பால்ல இருக்கிற சத்தை நமக்கு கொடுக்குது. இது முக்கியமா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கிருமிகளை அழிக்குது. தேங்காய் எண்ணெய் 100க்கு மேல நல்ல விஷயங்களை உடம்புல பண்ணுது. அதுல முக்கியமான 6 விஷயங்களை சொல்றேன். முதல்ல, தேங்காய் எண்ணெய் எலும்பை வலுப்படுத்துது. அதுவும் 35 வயசுக்கு மேல பெண்கள் ஆஸ்டியோபொராசிஸ் அப்படிங்கிற எலும்பு வீக் ஆகிற நோயால பாதிக்கப்படுறாங்க. அது அந்த தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றதுனால கட்டுப்பாட்டுல இருக்குது. 2வது, உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் சமநிலையா வச்சுக்கிறதுக்கு மிகவும் உதவியா இருக்குது. முக்கியமா தைராய்டு மற்றும் அட்ரினல் கிளாண்ட்ஸை சமநிலையா வச்சுக்குது. 3வது, முக்கியமா உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. 4வது, நேச்சுரல் ஃபேட் லாஸ் சப்ளிமெண்டா இது ஆக்ட் ஆகுது. பல ஆய்வுகள்ல தேங்காய் எண்ணெய் இயற்கையா ஃபேட் லாஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. முகப்பருவை குறைக்க தேங்காய் எண்ணெய் உதவுது. முக்கியமா நம்ம இரைப்பையில இருக்கிற பாக்டீரியாக்களை ஊக்கப்படுத்த
சுத்தப்படுத்தி ஜீரண மண்டலத்தை நல்லா வலுவடைய வைக்கும். ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க, அளவுக்கு அதிகமா நல்ல பொருளா இருந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையா மாறும். அதனால தேங்காய் எண்ணெய் நல்ல பயன்கள் தருது. அதை அளவோட யூஸ் பண்ணி அதோட பயன்களை முழுமையா பெற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தும் உங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள். இயற்கையை அறிவோடு பயன்படுத்தி ஆரோக்கியமா வாழ இளமை திரும்புதே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.